இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது விளாத்திக்குளம் பிரச்சனையில அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எவன் தப்பு செஞ்சானோ அவனுக்கு மரண தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இதுக்காக உழைச்சவங்க, அதாவது முக்கியமா அந்த ஊர் எம்எல்ஏ திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் சார், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கவர்னர் ஐயா, அவர் தான் ரீசெண்டா மே 5 அன்னைக்கு எல்லம்மாள் கிசிங்கர் அப்படின்ற ஒரு மேடம் இதுக்குள்ள நிரூபிச்சு அவங்க இன்னும் தீவிரமா இதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம அண்ணாமலையானும் இதுக்காக குரல் கொடுத்தாங்க. நிறைய திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதுக்காக போராடி இருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இந்த டிவிகே காரங்க இது வரைக்கும் இருந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் காணா போயிட்டாங்க போல இருக்கு. அதனால புது இன்ஃபுளுசர்ஸ் இறக்கி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்க உங்களோட ஆட்சியில இப்ப நடந்துச்சுல சூலூர்ல, அதுக்கு அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம எதுக்கு நீங்க அந்த பிள்ளைய எரிச்சிங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணை நீங்க என்ன பண்ணணும்? புதைக்கணும். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் எரிக்க கூடாது. அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு பண்றீங்க? இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க.